இந்த காணொலி பார்க்க வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பஞ்சாபில ரீசெண்டா ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மெயின் ஹார்ன் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகன் அவரோட ஃப்ரெண்டோட ஒரு புது வீட்டுக்கு போகிறார். இவங்க ரெண்டு பேரோட வேலையும் இந்த இசையமைக்கிறது அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மர்மமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்க எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதெல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நள்ளிரவுல பால்கனில ஒரு பொண்ணு போன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ, கொஞ்ச நேரம் அவங்க யார் கூடயோ பேசிக்கிட்டே இருக்க, அது யார் என்ன அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணாம திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு காமிக்காம அப்படியே கட் பண்ண வீட்டுக்கு வெளியில, அதாவது ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன பல்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரியோ திடீர்னு ஆஃப் ஆகி எரிஞ்சுக்கிட்டே இருக்க, இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றத நமக்கு இங்க தெரியப்படுத்திட்டு அப்படியே கட் பண்ண படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒருத்தர் பேர் பர்வேஷ் அப்படின்றது ஹீரோ இருக்கா இல்லையா, அவரோட பேர் சராப் அப்படின்றது. ஸோ 2 பேருமே பாத்தீங்கன்னா இசை கலைஞர்கள் தான். இவங்களோட மொத்த என்விரான்மெண்ட்டுமே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரியோ, நாயகன் அவரோட காதலியோட போன் பண்ணிக்கிட்டே இந்த எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் இவரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவரோட பங்குக்கு வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கிறார் அப்படின்ன மாதிரியோ, காலையில இருந்து போனை பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு காதெல்லாம் வலிக்குதா இல்லையானா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா என்னடா, போனை வச்சுட்டு வரியா சாப்பிட்டு போகலான்னு கூப்பிடும்போது இவரோட போன் கரெக்டா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இதனால சார்ஜ் போட்டுட்டு இதுக்கு நடுவுல தன்னோட நண்பரோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு 2-3 நாள்ல இவங்களுக்கு நிறைய அவுட்புட் எல்லாமே வெளியாட்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட போனுக்கு சார்ஜ் ஏறிடுது. இவரோட கைகளுக்கு வந்தது இவரோட காதலி மறுபடியும் போன் அடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரியோ, இல்ல போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதால பேச முடியாம போயிடுச்சு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த பாடல் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீ ஒண்ணு பண்றியா, எங்க கூட வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி உனக்கு தேவை இருக்கும்னு நினைக்கிறேன், நீ எங்க கூட வந்து தங்கலாமே, நம்ம 2 பேரும் எனக்கு அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம், லிவிங்ல இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களோட போன் கட் ஆகுது. இவர் ஒருவேளை நம்ம பேசினதால கோச்சிக்கிட்டாங்க போல அப்படின்னு மாதிரி காலை கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரி மெசேஜோ, மறுபடியும் போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியோட கால் கனெக்ட் ஆகல அப்படின்ற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல நின்று இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பலா லிட்டரலி ஒரு மாசம் ஓடி போயிடுது. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவங்களோட போன் கனெக்டே ஆகல அப்படின்ற மாதிரியோ, இவர் வேற ஒரு ஊர்லயோ அவங்க வேற ஒரு ஊர்லயோ இருக்காங்க. இதனால இவரோட மைண்ட் முழுக்கும் மொத்தமும் வேலை செய்யாம நின்று போயிடுது. என்ன பண்ணுதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சுரா அவளோட கால் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் அவளோட கால் வரவே இல்லை, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஊர்ல இருக்காங்க, அவங்க மூலமா நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு மாதிரி ஆள் அனுப்பும்போது அந்த சமயத்துல தான் அந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு மூலமா அந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் முழுக்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு பக்கத்து ஊருக்கார பையனோட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் முழுக்கவும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இப்படின்னு செட்டில்ட் ஆக ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஆமா, இதெல்லாம் எதுக்காக நீங்க கேக்குறீங்கன்னு சொல்ல இவர் பதில் சொல்லாம நாயகன் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போகும்போது லிட்டரலி அவர் மனசுடைஞ்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரியோ, இதனால சோகப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமா அவரோட ஒர்க் மூலமா வெளியே வர ஆரம்பிக்கிறார். அந்த சமயம் பார்த்தா இவருக்கு சோசியல் மீடியால ஒரு புது ஃப்ரெண்டு உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரியோ, அந்த பெண்ணோட இவர் பேசி பழக ஆரம்பிக்க இது ஒரு கட்டத்துக்கு மேல காதல் ஆகுது அப்படின்றத ஒரு பாடல் மூலமா நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவர் கூட இருந்த நண்பருக்கும் இது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சந்தோஷப்படுறாரு. ஏன்னா டிப்ரெஸா இருந்த இந்த மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க கூட இவங்க மிங்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் காதலிக்கிற பெண் இருக்காங்க இல்லையா, டெல்லிக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி போக போறாங்க. இதனால இதுக்கப்புறம் நான் அவனை பாப்பனும் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு, ஒரே ஒரு நாள் மட்டும் உன்னோட பிளாட்டுக்கு நான் வரேன், முன்ன சந்திச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே கட் பண்ணா இவங்களோட பிளாட்ல அந்த லேடி வர மாதிரியும் இவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க இவங்க கிட்ட நூடுல்ஸை தவிர ஒண்ணுமே இல்லை. இதனால அந்த லேடியா சரி நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு கிச்சனுக்குள்ள போக ஆரம்பிக்க இது நேரம் வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காது. அதாவது வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இப்ப சமைக்கணும் அப்படின்ற மாதிரி போனாங்க இல்லையா, இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. நாயகனோட போன் இருக்கு, அது அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்து பேசலான்னு போகும்போது ஒரு பயங்கரமான சத்தத்தோட ஏதோ ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்க, யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு சமைக்கிற வேலையில பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த போன் கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்க கிட்ட போகும்போதெல்லாம் மறுபடியும் அந்த வாய்ஸ் இவங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல மூஞ்சிக்கு முன்னாடி வந்து அந்த போன் இவங்களை பயமுறுத்த ஆரம்பிக்க
ஆரம்பிக்குது. பயந்து போய் தூக்கி போடும்போது நாயகன் ஓடி வர ஆரம்பின மாதிரியோ போனை பாக்குறாரு. ஒண்ணுமே கிடையாது. இவங்க பயந்து போய் போன்ல என்னமோ இருக்கு. அண்ட் போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீ அந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி புதுசான இடம் அப்படின்னு இருந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்றது வழக்கம் தான். இங்க பாரு, என்னோட போனுக்கு எதுவுமே ஆக கிடையாது, உனக்கு ஒன்னும் இல்லமா, நீ டிராவல் பண்ண அப்படின்னால சரியாயிடும் அப்படின்னு மாதிரி இவங்களை பஸ் ஏத்திட்டு நீ டெல்லி போனது எனக்கு முதல் வேலையா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து இவர் கிளம்ப ஆரம்பிக்க இவங்க டெல்லி பயணத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. போற வழியில இவங்களோட பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் உட்காந்துகிட்டே இருக்க மாதிரியும் அண்ட் இவங்களோட முதுகுல சாஞ்சுகிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா அந்த மர்ம உருவத்தோட காலை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சலங்கைகளோட அந்த உருவம் இவங்களோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க தெளிவுபடுத்திட்டு அப்படியே கட் பண்ண நாயகன் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதலி கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நான் டெல்லிக்கு ரீச் ஆயிட்டேன் அண்ட் ஒரு நல்ல பிஜியா பார்த்துட்டு அப்புறமா நான் அவனுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த டெல்லி ரோட்ல தனிமையில நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 3 குழந்தைகள் இன்னொரு பக்கத்துல ஒரு ஜோக்கர் மாதிரியான ஒரு பேய் மாதிரியான உருவம் அவங்க உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தூரத்துல ஒரு பெண்ணோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போய் திரும்பும் போது அங்க யாருமே இல்லை. இதனால குழம்பி போறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பயத்திலே திரும்பி பார்க்கும்போது அந்த ஜோக்கர் மாதிரியான உருவம் இருக்கு இல்லையா நின்றுகிட்டு இருக்கு. மௌனமான முறையில இவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. லைட்டா பயத்தோட அங்க இருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிஜியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா இங்க நிறைய ஃப்ளோர்லாம் இருக்கு, நான் வயசானவே அப்படின்றதால எல்லா இடத்துக்கும் என்னால வந்து செக் பண்ணி பார்க்க முடியாதுமா, உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா நீங்க தான் கீழே வரணும் அப்படின்ற மாதிரி ரூம் சாவியெல்லாம் கொடுத்துட்டு போக இவங்களோட ரூமுக்குள்ள போறாங்க. அண்ட் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த ஜோக்கர் மாதிரியான ஒரு உருவம் இவங்களை பயமுறுத்திருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த உருவம் இவங்களோட கண்ணு முன்னாடி நின்றுகிட்டே இருக்க மாதிரியும் அங்க டீ கேன் இருக்கு. அந்த டீ கேன் மொத்தத்தையும் அது கீழே விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தோண ஆரம்பிக்க பக்கத்துல திடீர்னு ஒருத்தவங்க வந்து கூப்பிட ஆரம்பிக்க அங்க யாருமே இல்லை அப்படின்றத தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க தன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தன்னை என்னமோ பண்ண பாக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் இவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்க காதலன் கேட்ட உங்களோட வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ ஏதோ ஒன்று தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு டிராவல்னால அப்படி இருக்குமா, ஒண்ணுமே கிடையாது, நீ ரெஸ்ட் எடுத்த அப்படின்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு இவங்களை ஓய்வெடுக்க சொல்லிட்டு போக இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பயங்கர அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க கிளாஸ் போய் கிளாஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது மொத்த கிளாஸோ மௌனமா தான் இருக்கு. இவங்க பக்கத்துல ஒரு உருவம் வர மாதிரியோ இவங்க கிட்ட பேசுற மாதிரியோ உணர்ச்சிகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு போறாங்க. அந்த உருவம் இது நேரம் வரைக்கும் இவங்களை பயமுறுத்திக்கிட்டு போய்கிட்டே இருந்ததுல இந்த வாட்டி கண்ணு முன்னாடி இவங்க போற எல்லா இடங்கள்லயும் அது போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா நிழல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயந்து நடங்கிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணோட நிழல் ஒரு பக்கமோ இன்னொரு பக்கத்துல அந்த பேயோட நிழலும் நின்றுகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பேயோட உடம்புல இருந்து பரதநாட்டியங்கள், அதாவது அந்த நிழல் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி தோண ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிழல் அப்படியே இந்த பக்கத்துல இருக்க பெண்ணோட உடம்புக்குள்ள போகுது அப்படின்ற மாதிரியும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த பேய் போயிடுச்சு அப்படின்றது நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது நேரம் வரைக்கும் அவங்க தனியா போறப்ப ஏதோ ஒண்ணு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா. இந்த வாட்டியும் அவங்க தனியா தான் போய்கிட்டே இருக்காங்க. நான் அவங்களுக்கு பக்கத்திலே அந்த உருவம் துணையா போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுல அப்படியும் நமக்கு இங்க காமிக்க இன்னொரு பக்கத்துல நாயகன் தன்னோட வேலைகள் ஈடுபடலான்னு போகும்போது தன்னோட காதலி சொல்லிட்டு போன விஷயங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது உணர்ந்துகிட்டு இதை இவரோட ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போக அதே ஊர்ல ஒரு லேடி இவங்களுக்கு தெரிஞ்ச லேடி தான் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றக்கோ கொஞ்சம் நீ பார்த்துட்டு வர முடியுமா, அவங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இந்த லேடி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி போக அந்த சமயத்துல தான் நான் அந்த வீட்டுல இருந்து வெளியே வரும்போது ஒரு பொண்ணு என்னை துரத்திக்கிட்டே இருந்தா. நான் போற எல்லா இடங்களிலும் என் பின்னாடியே வந்துகிட்டே இருந்தா. நான் முதல்ல பயந்தாலும் இப்போ அவ கூட நான் மிங்கில் ஆயிட்டேன். அவ கூட இருக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி ஆளே இல்லாத இடத்துல அதாவது பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி இவங்க கையை போடும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அங்க அந்த உருவம் இருக்கு அப்படின்ற விஷயம். ஆனா எதிரில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க பேசுற விஷயங்கள் அண்ட் பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவங்களுக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி வேக வேகமா கார்ல பயணிக்க ஆரம்பிக்க நாயகன் கிட்ட போன் பண்ணி அந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு உருவம் இருக்கு, அந்த உருவத்தை என்னால வார்த்தைகளால விவரிக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கண்ணு முன்னாடி இவங்களுக்கு அந்த உருவம் தெரிய ஆரம்பிக்குது. சடன் பிரேக் அடிக்கும் போது இந்த பொண்ணோட தலையில பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் பக்கத்துல அந்த உருவம் இருக்கு இல்லையா தன்னைத்தானே கொடூரமான முறையில தாக்கிக்கிட்டே இருக்கும்போது ரத்தங்கள் எல்லாமே இந்த பொண்ணோட மண்டைக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அவங்க துடி துடிக்க இறந்து போயிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த 2 பேருக்கும் தெரிய ஆரம்பிக்குது இறந்து போயிட்டாங்க அப்படின்னதை என்னால ஏத்துக்கவே முடியலடா, போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இந்த நிலைமை அப்படின்னா இதுக்கு மேல
மேல இதுல இருக்க சீரியஸ்னஸ் நம்ம எடுக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது. அதாவது என்னோட காதலி கூட யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையாலே என்னோட முன்னாள் காதலி ஓடிதான் போனாலா அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு டவுட்டா இருக்கு. இது நம்ம விசாரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க, அதாவது முன்னாள் காதலி பாத்தீங்கன்னா இந்த கதக்குல ரொம்ப கை தெரிந்தவங்களா இருப்பாங்க. அந்த ஆசிரியரை கூப்பிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதுதான் அந்த பொண்ணு ஓடி போயிருக்க சத்தியமா வாய்ப்பே கிடையாது. அந்த பொண்ணு கண்டிப்பா இருந்துதான் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கும் உயிருக்கும் மேலா இருக்கிறது கதக் அப்படின்ற மாதிரி அவங்க கதக் ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தன்னையே மறந்து அவ்வளவு அழகா ஆடிட்டு இருப்பாங்கன்றக்கோ அவங்களோட ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எங்க நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க இந்த இடத்துக்கு வராம போயிட்டாங்க. அண்ட் விசாரிக்கும் போதுதான் அந்த பொண்ணு யாரு கூடயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இது மேலெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கதக் ஆட நிறுத்தின அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த கதக்கோட டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல சில சலங்கை ஒலிகள் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், ஆனா அந்த இடத்துல ஏதோ அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஒரு காரணம் போதாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ இப்ப உங்க கூட இருக்கா அப்படின்னா கண்டிப்பா உங்க கூட அவ ஏதோ ஒன்றத்தை எதிர்பார்க்கிறா. உங்களோட காதலி கிட்டயோ உங்ககிட்டயோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க வெளியே கொண்டு வந்தாலே போதும், இது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு வேக வேகமா தன்னோட காதலிக்கு போன் பண்ணி, அதாவது ஃப்ரெண்டு மூலமா போன் பண்ணி உங்களோட காதலனுக்கு அடிபட்டுருச்சு, நீங்க உடனடியா இங்க வர முடியுமான்னு சொல்ல அவங்க இங்க வந்து பார்க்கும்போதுதான் காதலனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்ற மாதிரியோ, உன்னோட காதல் உண்மையானதா இல்லையா அப்படின்றது நான் செக் பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல, என்னோட காதல் உண்மையானதா இல்லையா அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன்னோட காதல் உண்மையா இல்லையா அப்படின்றது தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மொத்த இடங்களும் ஒரு மாதிரி லைட் ஆன் ஆஃப் அப்படின்ற மாதிரி மாறி மாறி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நீதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும், இது நீதானே அப்படின்ற மாதிரி முன்னாள் காதலியை கூப்பிடும் போது அவங்களோட உருவம் மொத்தமா மாற ஆரம்பிச்சு, இப்பதான் இதை கண்டுபிடிச்சியா, நீ எப்படி இன்னொருத்த கூட நான் ஓடி போயிருப்ப அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண, நீ என்னை தேடி வந்திருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங் சைட்ல ஒரு லேடி பால்கனில நின்று போன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 நபர்கள் சண்டை போட்டாங்க அப்படின்றத காமிச்சு இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, போன்ல பேசிட்டு இருந்த லேடி இவங்கள தான் இருக்கும். இவங்களை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்பா அண்ணா 2 பேரும் வராங்க. இவ யாரு கூடயோ காதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா. இதனால நம்மளோட ஃபேமிலிக்கு கெட்ட பேரு தான், இவளை உயிரோடு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க இத்தோட முடிவுல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இவங்க தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு மாதிரிலாம் ட்ரை பண்ண இந்த 2 பேரோட விடியில மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ அண்ணா இருக்கா இல்லையா, கழுத்தை பிடிச்சு அந்த இடத்துல இவங்களை சாகடிக்கிறார். அண்ட் இந்த விஷயம் வெளியில போக கூடாது அப்படின்றதுக்காக இவங்களை வீட்டு பின்னாடியே வச்சு எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ, பல்பு எரிஞ்சு ஆஃப் ஆகிக்கிட்டே இருந்தது இல்லையா, இதை இவங்க, அதாவது அந்த இடத்துல எரிஞ்சதோ இவங்க பேயா மாறிட்டாங்க. தான் எரிஞ்சு போனதை தான் கண்ணு முன்னாடி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்க ரிவீல் ஆகி முடிக்கும் போது அன்னைக்கு இதுதான் நடந்தது. அண்ட் அதுக்குள்ள நீ இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராயிட்டியா அப்படின்ற மாதிரி இவரை துரத்திக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பரும் இங்க இருந்து வெளியே ஓடி போய் ஏதாவது உதவியை கூட்டு வரலான்னு ஓடி போக இந்த பேய் கிட்ட இவர் மாட்டிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ, எங்க ஓடி போனாலும் அவங்க இவரை பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க, இவர் போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கத்துல நாயகன் நான் போனதுக்கு அப்புறமா நீ இன்னொருத்தர் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்ட இல்லையா, அது நடக்கவே நடக்காது. இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் அவங்க எல்லாருமே இங்க இருந்து போக தான் போறாங்க, ஏன் நான் எடுத்துக்க தான் போறேன், ஏன்னா என்னோட வாழ்க்கையிலும் சரி உன்னோட வாழ்க்கையிலும் சரி நம்மள 2 பேரை தவிர இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம மௌனமா அதே இடத்துல நின்றுகிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த வீட்டை விட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரியோ இவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க 2 ஆன்மாக்கள் இது நேரம் வரைக்கும் இவரோட முன்னாள் காதலி மட்டும்தான் சலங்கையை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்றப்பலையா, இப்போ பக்கத்துல இவரோட இந்நாள் காதலி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவரை யாராவது காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.